Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் thumbnail பார்த்துருப்பீங்க. சார் ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டமே ஆகாமல் லாபமாக சம்பாதிக்க முடியுமா? நிறைய பேர் சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லை எங்களாலேயும் முடியுமா? இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா இப்போ thumbnail பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தினமும் லட்சக்கணக்கில் லாபத்தை அள்ளுவது எப்படி அள்ளுவது இந்த ரெடிமேடாக கொட்டி வச்சுட்டு பணம் மார்க்கெட்டில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரி அள்ளுவது எப்படி, அப்புறமா என்ன சொல்கிறது என்னென்னோ சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் அந்த அட்ராக்ஷன் வேர்ட்ஸ். ஏன்னா இதை பார்த்து மார்க்கெட்டுக்கு உள்ளே வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோட நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நஷ்டமே ஆகாமல் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னா நான் ஒரே வேர்டில் சொல்லிடலாம், ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலிங்களா? ஒரு விஷயம் ஆகாது அப்படின்னா ஏன் ஆகாதுன்னு சொல்லணும். இல்லை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஏன் சம்பாதிக்க முடியுன்றது 2 விளக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கம் கொடுத்த உடனே தெரியும் உங்களுக்கு ஆகுமா ஆகாதுன்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் இருக்குது இல்லையா? அந்த பணம் யாருடைய பணம்? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. அதாவது மனசில் என்ன எல்லாருக்கும் ஜென்ரலாக திங்கிங் எல்லாருக்கும் என்ன வருதுன்னா, இப்போது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் கொட்டி கிடைக்கு. பணம் என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமான பணம் இருக்குது. இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராங்க. அதாவது உள்ளே வராங்க, நானே தான் வச்சுங்களேன். என்னுடைய 2007 ஜர்னி எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என்னுடைய 7 years வீடியோ லாஸ்ட் போய் பாருங்கள். அதாவது ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் நீங்கள் என்னுடைய வியூஸாக தான் போயிருக்கோம். மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 7 years, அதாவது 14 வருஷம் டோட்டல் 14 years. அதில் 7 வருஷம் லாஸ்ட் ஃபேஸ், 7 வருஷம் என்னுடைய லாஸ்ட் ஃபேஸ் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த பணம் கொட்டி கிடக்கு அப்படின்னு இந்த உள்ளே வராங்க இல்லைங்களா? உள்ளே வர சொல்லும் எல்லாருடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, என்னுடைய கேபிட்டல் இவ்வளோ இருக்குது, நான் இதை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும். என்கிட்ட ஒரு 10,000 இருக்குதுன்னா இந்த 10,000 மார்க்கெட்டில் போட்டால் எனக்கு எவ்வளோ வரும். இது காமன் திங்கிங் இல்லைங்களா? அதாவது எல்லாருடைய மனித இயல்பு தான். ஒரு 10,000 போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும். நம்ம பேங்க்கில் போட்டிருப்போம், நம்ம பேங்க்கில் போட்டால் 10,000 போட்டால் இவ்வளோ கிடைக்கும், நம்ம இவ்வளோ உறுதியாக சொல்லலாம். பேங்க்கில் போட்டோன்னா இவ்வளோ பணம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டையும் அதே மாதிரி தான் அவங்களுடைய எண்ணங்கள் வருது. அதாவது எனக்கு என்ன கிடைக்கும், இதில் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும். இப்போது என்ன சொல்லுவோம், ஒரு வட்டிக்கு கொடுத்தாலும் வட்டி எவ்வளோப்பா கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அணுக சொல்ல மார்க்கெட் இந்த மாதிரி அணுகிறாங்க இல்லைங்களா? இந்த எண்ணத்தை தான் மார்க்கெட் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. பணம் உங்ககிட்ட எவ்வளோ எதிர்பார்க்கலாம், என்ன வேணும் அப்படின்றத எதிர்பார்க்கறதுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் என்ன கான்செப்ட்க்கு வரணும் அப்படின்னா, என்ன எதிர்பார்க்கணும், நல்லா கவனிங்க. மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஆரம்பத்தில் சின்ன நஷ்டத்தை எதிர்பார்க்கணும். அதாவது ஸ்மால் லாஸஸ் கண்டிப்பாக வரும். அந்த ஸ்மால் லாஸஸ் இல்லாமல் பணம் மார்க்கெட்டில் ஒரு பைசா உங்களால் நகர்த்த முடியாது, ஒரு பைசா உங்களால் எடுக்க முடியாது. நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கொண்டு வர பணம் 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, 1 கோடியாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டார்டிங்கில் கொண்டு வர பணம், அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி என்னன்னு தெரியாமல் நீங்கள் மார்க்கெட்டில் அணுக சொல்ல அது 100% உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும். அதாவது அந்த கேபிட்டலில் உங்கள் கைக்கு ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இது காமன் திங்கிங், இது புரிஞ்சுங்க. அப்போ நாங்கள் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க சம்பாதிக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் மேபி உண்மையாகவும் இருக்கலாம், மேபி பொய்யாகவும் இருக்கலாம். நம்ம அதை பற்றி அலச தேவையில்லை. அது ரியாலிட்டி என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இது ரியாலிட்டி. இப்போது ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவர் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.
சம்பாரிச்சுட்டு வச்சுட்டு போ. அதே மற்றவங்களுக்கு ஏன் காமிக்கணும்? ஏன் லாஜிக்கோட திங்க் பண்ணுங்கள். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அந்த 1 கோடியை வச்சு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணணும். ஸோ எந்த மூலியமாக கெயின் பண்ணணும், யாரெல்லாம் மார்க்கெட் நோக்கி வராங்க, அவங்களுடைய டார்கெட் என்ன, இந்த எதிர்பார்த்து சில பேர் வந்து யூடியூப் சேனல் போடுறாங்க. நான் இவ்வளோ பணம் சம்பாரித்தேன், அவ்வளோ பணம் சம்பாரித்தேன், பாருங்கள் வாங்க பாருங்கள், நான் டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாருங்கள், என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன் அவ்வளோ வருது, என்னோடய ப்ராஃபிட் ஸ்க்ரீன் இவ்வளோ வருது. கேட்டால் மோட்டிவேஷ்னல் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மோட்டிவேஷனாக அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்ற விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போட்டுமே. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போது ஒரு டீச்சர் சொல்லித்தராங்க, அந்த டீச்சர் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, ஓகே கொடுங்க, தப்பு இல்லை. இப்போ என்னுடைய வெபினார் கூட நான் சொல்லித்தரேன், எனக்கு என்னுடைய வெபினார் 45 days கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து டியூஷன் ஃபீஸ் ஆஸ் எ டீச்சராக என்ன உங்களுக்கு ஒரு தட்சணை ஒரு எதிர்பார்க்கணும், அந்த அமௌண்ட் ஃபீஸை வாங்குறேன். நான் வந்து டிப்ஸ் கொடுத்து கால்ஸ் கொடுத்து நான் இந்த ஸ்டாக்ஸை வாங்கினா இவ்வளோ சம்பாதிக்கலாம், அந்த ஸ்டாக்ஸ் வாங்கினா இவ்வளோ சம்பாதிக்கலாம், உங்களுடைய பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏதாவது எதுவும் பணத்தை இதெல்லாம் வந்து பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இது அவேர்னஸ் வீடியோன்னு ஏன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா, விஷயம் தெரியாமல் காலை விடாதீங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போட்டோம் அப்படின்றது கட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. என்னுடைய ஹம்பிளிங் ரிக்வஸ்ட். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் இதுவரையிலும் நான் பார்த்ததில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்தவங்க ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மேபி முக்கியமான பணமாக இருக்கலாம், அந்த 1 லட்ச ரூபா அப்படின்றது அவங்க சேவிங் பண்ணி ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணமாக இருக்கலாம். அந்த பணத்தில் ஒரு 10,000 ரூபாய் நஷ்டமாயிட்டு இருக்கலாம். மிச்சம் 90,000 ரூபாய் இருக்குது. அந்த 90 ரூபாயை வச்சு இந்த 10,000 ரூபாய் மீட்டுடலாம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட சொல்ல அந்த 90 ரூபாயை வந்து ரிஸ்கில் அமையுது, அந்த 90 ரூபாயும் வாஷ் அவுட் ஆகிடுது. இது ரியாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எஜுகேஷன், நம்ம சேனல் வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருக்கிற சேனல். ஓகேங்களா? என்னோடய சேனல் வந்து டிப்ஸு கால்ஸ் எதிர்பார்த்து உள்ளே வராங்க. மேபி டிஸ்லைக் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பண்ணுங்கள். லைக்ஸ் பண்ணுறவங்கள என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா என்னால் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னமும் சொல்கிறேன், நாம் இந்த அளவுக்கு வந்தது உங்களுடைய சப்போர்ட் தான். இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக என்னால் முடியாது. ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அவேர்னஸ், அதாவது இதை ஷேர் பண்ணால் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்ல வரல, ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகட்டுமே. நஷ்டமே இல்லாமல் லாபம் பார்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? சின்ன லாஸ், அது பேர் தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டாப் லாஸ்னால் ஒரு தலைக்கு வந்து தலைப்பாக எடுப்போன்னு சொல்லுவீங்களா, அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 1000 ரூபாயில் 50 ரூபாய் நஷ்டமாயிடுச்சா, ஓகே அக்செப்ட் பண்ணுங்கள், வெளியே வந்துருங்க. 950 ரூபாய் கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு அதை அடுத்த நாள் பிளான் பண்ணுங்கள், உங்கள் பிளானுக்கு வருதான்னு பாருங்கள். நீங்கள் என்ன பிளானே இல்லாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி பண்ண முடியும்? இதில் மார்க்கெட்டில் நிறைய பேர் நினச்சிருக்காங்க, இந்த சார்ட்டை பார்த்தா இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் சேல், இது ஹை கிரியேட் ஆகுது, லோ கிரியேட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. ஆக்சுவலி சார்ட்டை பார்த்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னத்துக்கு எல்லாருமே கற்றுட்டு இருப்பாங்க இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், சார்ட்டை பார்த்து நம்ம ட்ரேடிங் பண்ணி தினமும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே இன்னத்துக்கு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஏன் எல்லாரும் சம்பாதிக்க முடியல? வெறும் சார்ட் மட்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகுதுங்களா? ஆக்சுவலி வந்து சார்ட் வந்து 10% தான் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சார்ட்டு 10% தான். அதுக்கப்புறம் என்ன 30% ரிஸ்க் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவீங்களா? ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா பிளான் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த பிளான் கரெக்டாக செட்டப், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு செட் பண்ணுறது, அது வந்து 30% ஒர்க் ஆகுது. அப்போ மிச்சம் 60% எது ஒர்க் ஆகுது? நம்மளுடைய சைக்காலஜி, மனித சைக்காலஜி, அந்த எமோஷன் சொல்லிங்களா, என்ன சொல்கிறது, அந்த உணர்ச்சி, இதுதான் வந்து மார்க்கெட்டில் முக்கால்வாசி ஒர்க் ஆகுறது. நிறைய பேர் இதுக்கு யாரும் என்னென்னு தெரியாது, இந்த சைக்காலஜினா என்னென்னு தெரியாது, அடி உதப்பட்டுறது. அதுக்கப்புறம் தான் வந்து சைக்காலஜி பக்கம் திரும்புவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கற்றுக்கணுன்னு அப்படின்ற விஷயமே வந்து எப்போ வரும்? அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் லிட்டில் பிட் டேமேஜ் ஆனதுக்கப்புறம், அல்லது நிறைய கை சொட்டுக்கிட்டதுக்கப்புறம், அப்போ தான் ஓகே கற்றுக்கிட்டு பண்ணலான்ற விஷயமே நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் உணர்வாங்க. ஒன்லி சார்ட் மட்டும் உங்களுக்கு பணம் சம்பாரித்து கொடுக்கறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சார்ட் நான் ட்ரெண்ட் லைன் போட்டால் ஆயிடுச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் ஆயிடுச்சு, அவ்வளோதான் இப்படி தான், அப்படிலாம் கிடையாது. சார்ட்டுக்கு அப்புறம் செட்டப் இருக்குது. சார்ட் கற்றுக்கிட்டிங்களா, சார்ட் ரீடிங், ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு எக்ஸாம் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கூட செட்டப் இருக்குது. அந்த பர்டிகுலர் செட்டப் வரவரெல்லாம் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ண கற்றுக்கிறது தான் சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய, நான் சொல்கிறது மல்டி பில்லியன் எத்தனை டாலர் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. அந்த ஸ்டாப் லாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, மரியாதை கொடுத்துட்டு, ஓகே எனக்கு தெரியாமல் இந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் அக்செப்ட், என்னோடய தவறை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தவறை ஒத்துக்கிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு
அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நேற்று என்ன தப்பு பண்ணுமோ அந்த தப்பு இன்றைக்கி பண்ணக்கூடாதுன்றது அதே ஸ்டாப் லாஸோட மறுநாளும் ஸ்டாப் லாஸோட, அதாவது நேற்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சே இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது அப்படின்னு மூட நம்பிக்கையில் யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கிறவங்க அவங்க என்ன சொல்லுது, நீங்களே எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு, கேம்ப்ளர்ஸ். சூதாட்டத்துக்கு விட ரொம்ப மோசம் அது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சம் அவேர்னஸ் ஆருங்க, தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு யார் க்ளோசிங் நல்லா ஒரு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் 2 வாரம் வாட்ச் பண்ணுங்கள். அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அவங்ககிட்ட டியூஷன் எடுத்துங்க, பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் லட்சமாக கொடு மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுங்க. அவங்க சின்ன சார்ஜஸ் பண்ணாங்க, 20,000 30,000 10,000 15,000 என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அந்த சார்ஜஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. நிறைய விஷயம் கற்றுக்குங்க. இந்த 2 நாளில் சொல்லித்தரேன் 1 நாளில் சொல்லித்தரேன் அப்படின்றாங்களா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தயவு செஞ்சு அப்படிலாம் கொடுத்து ஏமாறாதீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தா என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் பணம் பண்ணிடலாம், ஒரு 2 நாள் தான் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் டைம் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், நீங்கள் கொடுக்குறது வெறும் 10,000 தான், வெறும் 20,000 ரூபாய் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. அப்படிலாம் நம்பி ஏமாறாதீங்க. ஆக்சுவலி இது லாங் ப்ராசஸ். இது உங்களுடைய மனம் இதுக்கு அடிக்ஷன் ஆகணும். இந்த செட்டப், இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி போகுது, இந்த கேனில் இப்படி போகுது, இந்த கேனில் இப்படி வருது அப்படின்றத லாங் ஜர்னி, கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆகும் கற்றுக்கிறதுக்கு அது. ஸோ அது மாதிரி உண்மையாக உங்களுக்கு செட் ஆனவங்க, அதாவது உங்கள் மனசுக்கு ஓகே இவங்க பரவாயில்ல அப்படின்றவங்க கிட்ட நீங்கள் தாராளமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிற வழியை தேடுங்க. நல்லா கவனிச்சிங்க. இங்கே இன்ஸ்டண்ட்டாக ஒரே நாளில் கோடி ரூபாய், ஒரே நாளில் லட்ச ரூபாயெலாம் சம்பாதிக்கிறாங்க. யார்? மிக 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 அனுபவசாலிகள் தான். இந்த 1 நாள் 2 நாளில் கற்றுக்கிட்டுலாம் சம்பாதிக்கிறவங்க சான்ஸே கிடையாது அதெல்லாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.